ஐயா ஐயா, நான் பூஜை பண்ணும்போது எவனாவது இல்லைங்க ஐயா, நம்ம மேனேஜர் அப்ரூவரா மாதிரி சாட்சி சொல்ல போறாரா ஐயா? எப்படி அவனா? அவன் குடும்பத்துக்கு நான் அந்த விளக்கேற்றி வச்சேன். ஆனா இப்ப அந்த விளக்க பண்ணுங்க. வண்டி வருதுல வெளிய விடியா? போய் அப்படி வெளிய விட்டு போயா? ஒரு போலீஸ்காரனை அடிச்சிட்டான். போலீஸ்காரன் அடிச்சிட்டான். ஒரு அடி கூட வைக்க நகர கூடாது. பணத்தை அப்படியே கீழே இறக்கி வைங்கயா. வையே இறங்கு. எப்படி அடிக்கலாங்க? எப்படி அடிக்கலாம்? போறாங்க நில்லுங்க. சொன்ன கணக்கு விடுங்க. என்ன நடந்து போச்சு? சார் அடிச்சு கீழே தள்ளிடுங்க. ஆர்ப்பாட்டம் பண்றேன். நான் ஒரு குற்றவாளியை குறிப்பிட்ட நேரத்துல கோர்ட்ல ஒப்படைச்சாதான் அவனுக்கு நான் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்ல, பிரசவத்துல துடிக்கிற எத்தனையோ தாய்மார்களும் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ நோயாளிகளும் சரியான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தாகணும். இப்படி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு நிக்கிறீங்களே, இதெல்லாம் அக்கிரமமா தெரியல? ஏன் இதெல்லாம் நியாயமா படுது உங்களுக்கு? போலீஸ்காரங்க தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வழியை மறிக்காது. வழி விடுங்க. ஒதுக்கி போங்க. சாட்சியை பாதுகாக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஏரியா முழுக்க சர்ச் பண்ணுங்க. கவுண்டர் கொன்னுட்டீங்களே. 30 வருஷமா சோறு போட்டு நான் அவனை காப்பாத்தினேன். 3 நாள், வெறும் 3 நாள் உங்களால அவனை காப்பாற்ற முடியல. இதுல வேற பெருசா கடமை தவறாத ஏசி. போங்க, அள்ளிட்டு போ. இப்ப அள்ளிட்டு போய் கோர்ட்ல கொண்டு போடு. சொல்லு சாட்சி. மார்த்தாண்டன் மீது தொடரப்பட்ட வழக்கில் சாட்சிகள் சரியானபடி நிரூபிக்கப்படாதால் அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் கோர்ட்டில் கொண்டு வரப்பட்ட சாட்சிக்கு சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா ஏசு முகமதுவை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுக்கின்றது. வாங்க.
கிடைக்காததால் அதன் கட்சித் தலைவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க டெல்லியில் கூடி பேசி வருகின்றனர். நாடு முழுவதும் குண்டு வெடிப்பால் வன்முறைகளும் கலவரமும் தலை தூக்கியுள்ளதால் அதை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் சீரிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை 11 மணிக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சாட்சியை வெட்டி கொல்லப்பட்டதால் பாதுகாக்க தவறிய ஏசி ராஜா ஏசு முகமதுவை கோர்ட்டு கண்டித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நீதி, நேர்மை, நியாயம் இது தவிர என் புருஷனுக்கு வேற எதுவும் தெரியாது. அவரை தண்டிச்சிடாத கடவுளே. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. பத்திரிகையில இருந்து டிவி வரைக்கும் நம்மள போட்டு கிழின்னு கிழிக்கிறான். அது மட்டுமா, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் போன் மேல போன் வருது. யார் பதில் சொல்றது? இந்த நேரம் பார்த்து சென்ட்ரல் மினிஸ்டர் டூர் வராங்க. உங்களை கேட்டா ரொம்ப சிம்பிளா சாரின்னு சொல்லிடுவீங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்கள் மத்தியில போலீஸ் பந்தோபஸ்து இருந்தும் ஒரு சாட்சியை ஒருத்தன் வெட்டி கொண்டு இருக்கிறான். Who is that bloody scoundrel? தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு மட்டுமா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஜேகேபி நாம வளர்த்து விட்ட நாய். சார், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற விஐபி மிஸ்டர் ஜேகேபி, அவர் நாயகியின் மரியாதை கூட பேசாதீங்க. ரத்தத்தை குடிக்கிற நாய நாயின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஜேகேபிங்கிற மிருகம் அடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. மிஸ்டர் ராஜா எஸ் முகமது, மைண்ட் யுவர் டங். ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியே பேசுறீங்க. உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கிறனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர். ஆமா சார், கெட்ட பேர் தான். பிக் பாக்கெட்ல இருந்து பேங்க்ல கொள்ளையடிக்கிறவன் வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனை பிடிக்காம அதுல பாதியை நம்ம வாங்குறோமே, அதனால கெட்ட பேர். நிதி நிறுவனம் சொல்லி லைசன்ஸ் வாங்கி அப்பாவி மக்கள் பணத்தை எல்லாம் போட வச்சு கோடி கோடியா பணத்தை ஏமாத்திட்டு ஓடுறாங்க. ஏமாத்துறவங்க எல்லாரையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன் அவங்களை பிடிக்க மாட்டேங்கிறோம்? அதுல பாதியை வாங்கிட்டு அவங்கள தப்பிக்க விட்டுறோம். அதனால சார், அதனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். ஏன் சார், ஹைவேஸ்ல போய் பாருங்க, ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு லாரி ஓட்டிக்கிட்டு வரானே, அவனை வழிமறிச்சு 50, 100 பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோமே, அதனாலதான் சார் கெட்ட பேரு. மிஸ்டர், அடுத்து உங்க குற்றத்தை குட்டி காட்ட உங்களை இங்க கூப்பிடல. உங்க எக்ஸ்பிளேஷன் மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இந்தாங்க உங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். ஓகே சார், நோ ப்ராப்ளம். இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாயை அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பேன். இனிமே இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாயை நம்மளால அழிக்கவே முடியாது. பட் ஒன் திங் சார், நான் வேலை செய்யற இடத்தை வேணா நீங்க மாத்தலாம், ஆனா என்ன நீங்க மாத்தவே முடியாது. குட் பை. என்ன ஏசி சார், முகமெல்லாம் வாடி இருக்கு? இன்னைக்கே மூட்டை முடிச்ச கடை சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை கட்ட வச்சதே நான் தான். அது என்னமோ தெரியல ஏசி சார், உங்க போலீஸ் ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா ஒத்துமையா இருக்க மட்டும் கத்து கொடுக்க மாட்டாங்க. இதனால வரைக்கும் நாங்க ஜெயிக்கிறது காரணமே நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கதால. ஆனா நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னு வைங்களேன், எங்களை அழிச்சிடுவீங்க. அதனால நாங்க உங்களை ஒற்றுமையா இருக்க விட மாட்டோம். எனவே போற இடத்துலயாவது ஒழுங்கா வேலையை பாருங்க. உங்க வேலையை மட்டும். வரட்டுமா?